சற்றுமுன் வெளியான தகவல். ஏற்பட போகும் 5 புதிய மாற்றங்கள் வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்கும்? அதை என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் 2024 தொடங்கும் போது எல்பிஜி சிலிண்டர் விளைவுகள் முதல் புதிய கிரெடிட் கார்டு விதிமுறைகள் வரையிலான பல முக்கிய மாற்றங்கள் நிகழ உள்ளன. இந்த மாற்றங்கள் குறித்து தெரிந்து வைத்திருப்பது உங்கள் பட்ஜெட்டை மிகவும் திறமையாக நிர்வகிக்கவும் எதிர்பாராத நிதி சவால்களை தவிர்க்கவும் உதவும். இந்த மாதம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய 5 முக்கிய மாற்றங்களை இந்த பதிவில் பார்ப்போம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI இலவச ஆதார் புதுப்பிப்பிற்கான காலக்கெடுவை செப்டம்பர் 14, 2024 வரை நீடித்துள்ளது. இந்த நீடிப்பு ஆதார் வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் முகவரி விவரங்களை துல்லியமாக வைத்திருக்க உதவும். வங்கி, அரசு திட்டங்கள் மற்றும் மொபைல் இணைப்பு போன்ற முக்கியமான சேவைகளுடன் ஆதார் இணைக்கப்பட்டுள்ளதால் ஆதாரை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது அவசியம். எனவே தேவைப்படுபவர்கள் இந்த காலக்கெடுவுக்குள் மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்னும் பட்சத்தில் அதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும். சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் மாறுதலுக்கு ஏற்ப சிலிண்டர்களின் விலையை OMC நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் அறிவிக்கும். அதன்படி தற்போது கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடையிலுள்ள வணிக LPG சிலிண்டர்களின் விலையை OMC நிறுவனங்கள் ₹39 உயர்த்தியுள்ளன. இதனால் செப்டம்பர் டெல்லியில் ரீட்டெயில் சந்தையில் சிலிண்டர்களின் விலை 1691.50 உயர்ந்துள்ளது. விமான எரிபொருளான ATF மற்றும் CNG, PNG ஆகியவற்றின் விலைகளின் திருத்தங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் போக்குவரத்து செலவுகளை பாதிக்கும், மேலும் விமான பயணம் செய்பவர்களுக்கு கணிசமாக விளைவை ஏற்படுத்தலாம். CNG, PNGயை தங்கள் வாகனங்களுக்கு பயன்படுத்தும் குடும்பங்கள் இந்த விலை மாற்றங்களை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். மோசடி அழைப்புகள் மற்றும் ஸ்பேம் மெசேஜ்களின் பிரச்சனையை எதிர்த்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் TRAI புதிய நடைமுறைகளை செயல்படுத்துகிறது. அதில் ஒரு முக்கிய மாற்றம் மார்க்கெட்டிங் சேவைகளை பிளாக்செயின் அடிப்படையிலான அமைப்புக்கு அடிப்படையாக மாற்ற இருக்கிறது. இது பாதுகாப்பை மேம்படுத்துகிறது மற்றும் தேவையற்ற அழைப்புகள் மற்றும் செய்திகளின் அளவை குறைக்கிறது. தொலைத்தொடர்பு தொடர்பான மோசடிகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.